Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. முத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நமக்கு தெரியும். அண்ட் அவருக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஒன்று பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸும் ஈவன் கமெண்ட்ஸ்ல, டிஎம்ஸ்ல, இல்லை நேர்ல அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா அது வந்து நிறையவே நடந்திருக்கு எனக்கு. அதாவது ஒண்ணுமே வந்து சீரியலை வந்து அவங்களோட ஃபேமிலி மாதிரி நினச்சி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சீரியலாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்னு. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து ஏன் நீங்கள் அடிக்கடி போய் வம்பு இழுக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக ஒரு 6-7 பேர் வந்து ஏன் இப்படி முத்துக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறீங்க, அவர் நல்லவர், அவர்கிட்ட அப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு மிரட்டிட்டுலாம் போகிறாங்க. நம்மளுக்கு ஷாக்கு, என்னடா இது, ஒருவேளை தூரத்துக்கு கல்லை கொண்டு அடிச்சிருவாங்களோ நடந்திருக்கு தெரியுங்களா நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றவங்க. ஆமா யாரும் தப்பா அஃபெண்ட் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேங்க. இன்னும் முறைக்கிறோமோ சிரிக்கிறோமோ ஃப்ரேம்ல அது அவங்க கொடுக்குற ஸ்பேஸ் தான் இது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். ஸோ ரொம்ப ஜோவியலான டைப் அந்த கேரக்டராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இருக்காரு. ரொம்ப ஜாலியான டைப்பு. அண்ட் கமெண்ட்ஸ்லையுமே பார்க்குறோம், நிறைய யூடியூப்லலாம் போடுவாங்க தெரியுமா, அருண் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காருப்பா அப்படி இப்படின்னு போடுவாங்கல்ல. அதில் வந்து சீதா தான் அவங்களோட பேரண்ட்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா? ப்ரோமோ வரும்போது ப்ரோமோவில் கீழேயே நிறைய கமெண்ட் என்னென்னோ வந்துருச்சு. தமிழும் சரஸ்வதியில் வந்து ரயான் பண்ணியிருப்பார். அவர் அந்த கேரக்டர் படங்கள்லாம் மேபி அவர் அடுத்த லெவல். ஏன்னா இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நடிச்சுட்டு போயிருந்தா 10ஓட 11 பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸு. ஸோ வராது, அந்த புல் கிடைக்காது. புல்லிங் ஃபேக்டர் வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து யார் முரட்டத்தனமாக நிற்கிறேன்னு அப்படின்றத நிற்கும் போது தான் அந்த இது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். We have ஹரிஷ் with us. சிறகடைக்க ஆசையில் வந்து இப்போ நிறைய பேர் உங்களை கொஞ்சம் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்குது? ஸோ நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஏன்னா ஃபிலிம் பண்ணியிருக்கேன், பட் அதை விட சீரியல் பண்ணும்போது அது ரெக்கக்னேஷன் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இப்போ தான் ஆக்சுவலி என்ன சொல்கிறேன், வெளில போகும்போது ஒரு ஆக்டர்ன்ற ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஏன் என்ன ஒரு கெட்டப் சேஞ்சில் இருக்கீங்களே, என்ன கதை அது? கெட்டப் சேஞ்ச் தான் சொல்ல, அதுக்காக ஷேவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, க்ளீன் ஷேவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, முஸ்டாச் மட்டும் வச்சு. ஸோ ஷூட் இல்லைன்னா ஒரு 4 டேஸில் வளர்ந்துடும், ஈஸியாக வளர்ந்துடும் தாடி. ஸோ அப்படியே வந்துடலாமே அப்படின்னு தான். இதுக்கு இப்படி தான் இருப்பேன் நார்மலாக எப்பவுமே நான். ஓகே. ஸோ அவர் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிரிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக காட்டியிருக்காரு. அதில் நீங்கள் சிரிச்சே, நான் இப்போதான் நீங்கள் சிரிச்சே வேற மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸு. அதில் வந்து ஒரு மாதிரி டிஸ்டில்லா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது இப்போ வந்து ரொம்ப ஸ்மைலி ஃபேஸாக இருக்கீங்க. பட் இப்போ வந்து ஜென்ரலாக வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த தாடி வச்சுருக்கிறதுனால ரெக்கக்னைஸ் பண்ணி நீ தானே அவங்க அப்படி கேட்குறாங்களா டிராஃபிக் போலீஸ்ன்ட்டு? ஆமாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம தான் வந்து மறு வச்சா மாறு வச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இந்த தாடி இருக்குன்னு. பட் பார்க்குறவங்க டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, பார்த்துட்டு நீங்கள் தானே டிராஃபிக் அருண் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ நல்லா இருக்கு. எப்படி நோட்டீஸ் பண்றாங்க பாருங்க. அப்பா அவங்க நம்ம வந்து இப்படி நினைக்கிறோம், பட் எவ்வளோ இம்பார்ட்டண்டா ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க நோட்டீஸ் பண்ணி கேட்கறாங்க. டிராஃபிக் அருண் இப்ப மாதிரி. ஆமா, பேரே வந்து டிராஃபிக் அருண் தான் கூப்பிடுறாங்க. ஓகே. ஸோ அதனால ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேர்ல நம்ம ரீச் ஆனோம்ல, அதனால இப்போ அருண்குமார்ன்ற பேர் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும், அடுத்த லெவல் நம்மளுக்கு கொண்டு போகுது. ஸோ அது ஒரு சந்தோஷம். அண்ட் முக்கியமா முத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நமக்கு தெரியும். அண்ட் அவருக்கு அகெயின்ஸ்டா நீங்க ஒன்று பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸும் ஈவன் கமெண்ட்ஸ்ல, டிஎம்ஸ்ல, இல்லை நேர்ல அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா அது வந்து நிறையவே நடந்திருக்கு எனக்கு. அதாவது ஒண்ணுமே வந்து சீரியலை வந்து அவங்களோட ஃபேமிலி மாதிரி நினச்சி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சீரியலாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கு, பார்க்குறாங்க எல்லாருமே அப்படின்னு. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து ஏன் நீங்கள் அடிக்கடி போய் வம்பு இழுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. சரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மேட்டருக்குள்ள வந்துடுவாங்கன்னு நினச்சா அவங்க வந்து முத்துவை நான் வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக நிற்கிறேன் அப்படின்றவே அவங்க மைண்ட் செட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் அவர் ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக ஒரு 6-7 பேர் வந்து ஏன் இப்படி முத்துக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிறீங்க, அவர் நல்லவர், அவர்கிட்ட அப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு மிரட்டிட்டுலாம் போகிறாங்க. நம்மளுக்கு ஷாக்கு, என்னடா இது, ஒருவேளை தூரத்துக்கு கல்லை கொண்டு அடிச்சிருவாங்களோ நடந்திருக்கு தெரியுங்களா நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றவங்க. ஆமா. ஸோ எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், நான் இது மாதிரி ஒரு கேரக்டர் தான், அந்த கேரக்டர் வந்து அந்த இதுக்குள்ளதான் இருக்கு. அதனால வந்து யாரும் தப்பா அஃபெண்ட் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேங்க. பட் ரியல்ல வந்து நீங்க அவருக்கு க்ளோஸா?
வெற்றி ஆமா ஆமா இல்ல அவரு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவர் ஆக்சுவலி அந்த ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட் நடந்துருச்சு. அவர் வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு டைப்பு. ஸோ அதுதான் எனக்கு இன்னும் கன்வீனியன்ட்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது அவரை வந்து. ஏன்னா பார்த்துட்டு அவரை முறைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன முறைக்கிறோமோ சிரிக்கிறோமோ ஃப்ரேமில் அது அவங்க கொடுக்குற ஸ்பேஸ் தான் இது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். ஸோ ரொம்ப ஜோவியலான டைப். அந்த கேரக்டராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இருக்கார். ரொம்ப ஜாலியான டைப்பு. ஸோ அதுதான் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே நம்ம வந்து இதை கேட்டுப்பேன் முன்னாடி, ப்ரோ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா சட்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. ப்ரோ இது மாதிரி பண்ணலாம்னு அவரே சொல்லுவார், ப்ரோ இங்கே பிடிச்சி இழுங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய இது பண்ணுறாரு. ஸோ ரொம்ப கேஷுவலான டைப் தான். ஸோ ஜாலியாக இருக்குது. அண்ட் கமெண்ட்ஸ்லயுமே பாக்குறோம், நிறைய யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அருண் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காருப்பா அப்படி இப்படின்னு போடுவாங்கல்ல. அதுல வந்து சீதா தான் அவங்களோட பேரன்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா? ப்ரோமோ வரும்போது ப்ரோமோவில் கீழேயே நிறைய கமெண்ட் என்னென்னோ வந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கே தெரியாது, ஓப்பனாக சொல்லணும் எனக்கே எதுவுமே தெரியாது. ஓகே இது மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போகிறோம் நடிக்கிறோம், இதுக்கு பின்னாடி இந்த கேரக்டர் வந்து ப்ரொலாங் ஆகுது, இதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பட் என்னென்ன மாதிரி கேரக்டர் சேஞ்ச் ஆகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேரக்டரைசேஷன் எப்படி மாறுன்னு தெரியாது. ப்ரோமோவில் பார்க்கும்போது அதுலேயே ஏதோ கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே கதையாக எழுதி இருக்கும் போது ஓகே அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஃபேன் ஃபிக்ஷன்ஸ் அதிகம் தெரியுமா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபிக்ஷன் ஐடியாஸ் அது ஒரு வேற லெவல். ஆமாம். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும், ஏதோ சொல்கிறாங்க பாருன்னு பார்த்தா. அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் தெரியுது, ஓகே இது மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஜேர்னி போகுது, இது மாதிரி ஒரு பேர் வராங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருது. வேறதான் பட் வந்து அது ஒரு எப்படின்னா, இது ஆக்சுவலி எனக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, தமிழும் சரஸ்வதியும்ல வந்து ரயான் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு வில்லன் மாதிரி வந்துட்டு, ஆனா அவர் ஒரு சாமா இருப்பாரு, அதனால நிறைய அட்ராக்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் உங்களுக்குமே நான் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். என்னடா இவங்களை நீங்க நெகட்டிவ் ரோல போட்டு வச்சிருக்கீங்களே, இவ்வளோ சாமிங்கா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதால தான் ரீச் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் குமரன் சார், டேரக்டர் குமரன் சாரோட இதுதான் சீரியல் தான். அவர் அந்த கேரக்டர் படங்கள்லாம் மேபி அவர் அடுத்த லெவல். ஏன்னா இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நடிச்சுட்டு போயிருந்தா 10ஓட 11 பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸு. ஸோ வராது, அந்த புல் கிடைக்காது. புல்லிங் ஃபேக்டர் வந்து ஹீரோக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் வந்து யார் முரட்டத்தனமாக நிற்கிறேன்னு அப்படின்றத நிற்கும் போது தான் அந்த இது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபேமாக நம்மளுக்கு நடக்குது. அது ட்ரெண்ட் போல. இப்போ அந்த வில்லனை வந்து கொஞ்சம் அப்படி சாமிங்கா இருக்கிற வில்லன் போடுறது அது ஒரு ட்ரெண்ட் போல இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, போலீஸா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ப்ரொலாங்டா அது இருக்குல்ல, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? முக்கியமா டிராஃபிக் போலீஸா இருக்கிறது எப்படி பாக்குறேன்னா, இல்ல எனக்கு அப்படி தோணதில்லை போலீஸா நடிக்கணும்னு. எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு ஏன்னா ஷேவ் பண்ணணும் அப்படின்றதால இதெல்லாம் டெய்லி ஷேவ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு அது தாட்டே இல்லை போலீஸ்லாம் அப்படி அப்படின்னு இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் போலீஸ் கேரக்டர். அதுக்கே டைரக்டர் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் வந்து ப்ரோ க்ளீன் ஷேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இல்லை ட்ரிம் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஒரு ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை ப்ரோ போலீஸ்னால் கொஞ்சம் க்ளீன் ஷேவ் இருந்தாலும் லுக் கிடைக்கும் அப்படின்னு. சரி அவருக்காக மட்டும்தான் நான் ஷேவே பண்ணேன். மற்றபடி வந்து நான் ஷேவிங் எதுவுமே பண்ணவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். பட் எனக்கு இது மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணுன்ற மாதிரி நடந்திருக்கு ஆப்வியஸ்லி. ஸோ இதால் தான் ரீச் ஆகணும்னு இருக்குது, இந்த கெட்டப் இல்லாமல் அந்த கெட்டப்பில் ரீச் ஆகணும்னு. ஸோ ஓகே மக்களுக்கு ரீச் ஆனால் சரி, என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஆடிஷன் போகும்போது சொல்லியிருப்பாங்க, அந்த ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஆடிஷன் ப்ராசஸே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா அப்போ நான் பிஎடோட இப்படி தான் இந்த லுக்கில் தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஆடிஷனுக்கே ஒரு 20 மெம்பர்ஸ் மேலே வந்திருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாளுக்கு. அதுக்கு முன்னாலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ ஆடிஷன்ஸ், எனக்கு தெரியாது. சரி நம்ம ஆடிஷன் நம்மளை கூப்பிட்றாங்களே, நம்மளை மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினச்சாங்க. போனால் நிறைய பேர் இருக்காங்க, உள்ளே போனால் லைன் கட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு என்ன சொல்கிறது 100% போலீஸ் கேரக்டர்னு சொல்லும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம செலக்ட் ஆகணும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாடி பில்டாவோ இல்லை வந்து அந்த ரஃப் அண்ட் டஃபாவோ இருக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். பார்க்கும்போது எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை போலீஸா அப்படின்ற மாதிரி. இல்லை போலீஸ் லுக் இருக்கு இப்போ நீங்கள் இப்படி சொல்லி நினைக்கிறேன் மேபி. ஏன்னா முஸ்டாச் கூட இருக்காது எப்பவுமே எனக்கு. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. பட் ஆடிஷன் போகும்போது டேரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அவர் என்ன சொன்ன இது என்னன்னா, இன்னும் உருளைக்கிழங்குமா இருக்கான் பையன் அப்படின்னு தான் சொன்னார். உருளைக்கிழங்கா அவ்வளோதான், டோட்டலி காலி. நம்ம உருளைக்கிழங்கா அப்புறம் போலீஸுக்கு அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
எனக்கு கொஞ்சம் வெயிட் இருந்தேன் அந்த டைம் நான். ஏன்னா ஆடிஷன் போனதுக்கும் ஷூட்டுக்குமே 40 days கேப் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணாங்க, ஸ்டார்ட் ஆச்சு. உருளைக்கிழங்கு மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஃபேட்டாக இருக்க மாட்டேன், பட் கொஞ்சம் சப்பியாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஆடிஷன் எடுத்தார். இது மாதிரி கோமா பண்ணுறது, எமோஷன் காட்டுறது, சென்டிமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு எப்போ போல் ஓகேப்பா சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 week 10 days கழிச்சு கால் பண்ணி இது மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு முஸ்டாச்சோட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த போலீஸ் காஸ்டியூம் அவங்க வச்சுருப்பாங்க காஸ்டியூம்ஸ், அதை வச்சு போட்டு பார்த்துட்டு அப்புறம் அது கம்பெனிக்கு போய் ஸோ நிறைய ப்ராசஸ் இதில் போயிருக்கு. இது பின்னாடி நாட் ஈஸி டாஸ்க். இந்த மாதிரி ஃப்ரேமில் டக்குன்னு தெரிஞ்சுட்டு அது மாதிரி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே ஷூட் போகும்போது தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஃபிலிம்னா நினைப்போம் இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு, பட் சீரியலுக்கும் இவ்வளோ மெனக்கெட்டு தான் ஒரு கேரக்டரை எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ஓகே, ரொம்ப ஹாப்பி அந்த கேரக்டரில் வந்தது. அண்ட் அந்த 40 daysல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்களா அப்போ கொஞ்சம்? ஆமாம், கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன். ஓகே, அது எப்படி இருந்தது? அது எப்படி 40 daysல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்க? எனக்கு அது ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இல்லை. வெயிட், ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கேன். அது மாதிரி வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து 6 pack வைங்கன்னு சொன்னால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது, கெயின் பண்ணுறது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. எதுவும் ஜிம் போய் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. டயட் ஃபுட்டு தான், அவ்வளோதான். நானே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இயங்குவாங்க. அண்ட் நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது பண்ணதுக்கும் சீரியல் பண்ணதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன இருக்குது சார்? இல்லை, ரொம்ப வித்தியாசம் தான். ஏன்னா இப்போ நம்ம ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட் ஃபிலிம் தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நேரி 50-60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், பட் அதில் என்ன சொல்கிறது, அதில் ரிலீஸ் ஆனது ஒரு 5 to 6 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பண்ணியா? ஆமாம், பட் அதுதான் என்னோட லேர்னிங் ஈரான்னு வச்சுக்கங்களேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னோட ஃபிலிம். என்ன ஒரு கேரக்டருக்குள்ள கொண்டு வந்து என்ன ஒருத்தர் மூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது என்னோட ஃபிலிம் மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியும்னு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணனால இப்போ இந்த இடத்துல இருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அது பெரிய ப்ராசஸாக தான் இருந்தது. ஸோ ஷார்ட் ஃபிலிம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் என்னன்னு சொல்லிடுவாங்க, அது எல்லாமே இது பண்ணிடுவாங்க. முன்னாடி நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணுவேன், நான் அதுக்கு எடுத்துப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் பேசிக்கலி ஸ்லோ ரன்னர் தான். நான் ஒரு கேரக்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஏன்னா நான் இப்போ இப்படி இருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கல அதிகமாக. நான் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும்னு நினைப்பேன். பட் சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க, ரஃப் அண்ட் டஃபாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பட் டைலாக்ஸ்லாம் ஸ்பாட்டில் அன்றைக்கி தான் வரும், கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இது கம்மியாக தான் இருக்குது. பட் பிரச்சனை இல்லை, ஏன்னா செட்டில் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டீம்னால சொல்லி ஒரு டைரக்ட் ஸ்டார்டிங்கே மானிட்டர் எடுப்பாங்க. எடுக்கும்போது இது மாதிரிப்பா வர போகிறேன் எல்லாமே சொல்லிடுவார். ஸோ நம்மளுக்கு அது ஈஸியாக தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஃபிலிமுக்கு எதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபிலிமோட இப்போ இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, கன்வீனியண்டான ஒரு ஸ்பேஸாக தான் எனக்கு தோணுது. அண்ட் சினிமா பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து காசு அதை விட ஃபேம் தான் இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க. ஏன்னா அந்த ரெக்கக்னிஷன், அந்த ஃபேம், அதுக்காக தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஓடுவாங்கல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் அது கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சீரியலுக்கு வந்த பிறகு, சிறகடிக்க ஆசையில்? கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிறகடிக்க ஆசை வந்து அங்கே நடிச்சிருக்க எல்லா கேரக்டருக்கும் சரி, எனக்கும் சரி, சிறகடிக்க ஆசை வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா லாங் ஜேர்னி 2013 நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நிறைய ப்ராசஸில் பின்னாடி இருந்திருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்திருக்கேன். இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சது 2018 தான் ஃபிலிம் எனக்கு கிடச்சிது, ப்ராப்பராக ஒரு ஃபிலிம்னு கிடச்சிது. பட் அதுக்கப்புறமே அது ஒரு பெரிய ஜேர்னியாக தான் இருந்தது, வெளில தெரியறது. லாக்டவுன் வேறு இருந்தது. கண்டிப்பாக லாக்டவுன் டைம்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஓகே, இவர் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாருன்னு. பட் எனக்கு ஒன்றுமே 100% இன்னும் என்னோட ஒர்க் கொடுத்த மாதிரி எனக்கு இல்லை. சீரியல்ஸ் பார்க்கும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் தான் இருக்குது. பட் பார்க்குறாங்க, நான் நடித்ததை பார்த்துருக்காங்கல்ல, ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து டெவலப் பண்ணி நம்ம போயிடலாம் ஈஸியாக. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, எதுவுமே கேல்குலேட்டிவாலாம் யோசிக்கிறதே கிடையாதுங்க. நான் ஐ மீன் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இல்லை. என்னன்னா நான் முன்னாடி நினச்சிருந்தா சீரியலுக்குள்ளே அப்போ வர வேண்டாம் அப்படின்ற இது தாட் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் ஃபிலிம் பண்ணும்போது, அங்கே ஆடிஷன்ஸ் போகும்போது, அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது,
ப்ரோ ஃபிலிம்ஸ் சின்ன கேரக்டர் கூட பண்ணுங்க, சீரியல் சைடில் போயிடாதீங்க, வர முடியாது அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது எனக்கு, ஏன்னா நானும் அப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவங்க இப்படி சொல்லும் போது பயம் தானே, ஒரு வேளை அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வர முடியாதோ அப்படின்ல ஒரு இதுதான் இருக்குது. பட் ஏன்னா சொன்ன எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே ஃபைன், பட் அது சொல்லிட்டு அந்த ஃபிலிமே எனக்கு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது ரிலீஸ் ஆகுது. ஆமா, அது பிக், அது ஒரு நம்ம வெயிட் பண்ணணும், அது வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. ஆமாம், ஸோ அதில் நான் ஹீரோவை பண்ணல, சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சீன் பண்ணியிருக்கணும், 4 சீன் தூக்கிறவங்க எடிட்டிங்கில். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே 4 இயர்ஸ் தாண்டி போயிடுது. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் பெரிய பிரேக்கு, இது என்ன டைம் இப்படி ஓடி போயிடுச்சேன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஓகே நம்ம ஃபேஸ் வெளில தெரியணும், என்ன பண்ணலாம், நம்ம ஒரு யூடியூப் வெப் சீரியல் மாதிரி பண்ணலாம், அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சீரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது இப்போ தான், இந்த ஒரு 6 மந்த்ஸாக தான் சீரியல் ஒரு ட்ரையே பண்ண ஆரம்பித்தேன். அதில் கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் அமைஞ்சிருச்சு எனக்கு. யாரு சொன்னா சீரியல்ல இருந்து மூவி போக முடியாது? ரியோ இருக்காங்க, கவின் இருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, போக முடியாதுன்னு நான் சொல்லலை. அவங்க சொன்னாங்கல்ல அவங்களோட அந்த இது, அது ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ரொடியூசராகவோ இதோ இல்லை பார்த்தீங்களா. ஸோ சீரியல் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அப்படி இன்னும் பார்க்குறவங்க இருக்காங்க. பட் இப்போ மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. ஏன்னா நியூ கமர்ஸ், நியூ ஃபிலிம் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, நல்லா பண்ணுறாங்க ஆடிஷனில் ஓகே அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஓகே அது மாதிரி ஆட்கள் என்னை சூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ மற்றபடி பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். மேலும் மேலும் நீங்கள் நிறையா சீரியல்ஸ் பண்ணணும், அந்த ரெகக்னிஷன் ரன்னிங் அ லாங் வே. ஸோ ஹாப்பி ஃபார் யூ டு பி ஹியர் அண்ட் இன்னும் நிறைய பண்ணணும்னு நாங்கள் எஸ்எஸ் மியூசிக் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.